கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2025 வருஷம் முதல் மாதத்தை நிறைவு செய்து 2வது மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்முடைய நாட்களை அறிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நமக்கு சகலத்தையும் கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நீதியின்படியாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தரிசனம் நமக்குள்ள நிறைவேறும்படியாக நம்ம கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அநேகர் அவருடைய நாமத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய சபைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்த செய்தியை பார்க்க முடியாது. ஆமென். பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த ஆராதனை. The Lord will make you fruitful and multiply you. கர்த்தர் உங்களை பெருக பண்ணி வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாசத்தில் நிறைவேறும்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விதையையும் ஆகாரத்தையும் நீதியின் விளைச்சலையும் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக விதையை கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த விதை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே சாப்பிட முடியாது. நல்ல கவனம். ஆண்டவர் ஞானம் உள்ளவர், யோசனையில் பெரியவர், நல்லா யோசித்து செயல்படுகிறவர். நம்ம தான் யோசிக்காம திடீர்னு எப்படி என்ன பண்ணுவோம், ஒரு குருவி மூணு மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டோம். ஒரு காரியத்தை யோசித்து ஒரு காரியத்தை முடித்து ஒரு காரியத்தில் உறுதியாக நிற்க மாட்டோம். பட்டுன்னு மாறிக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க யோசிக்கிறவர். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அதை நன்மையால் செய்து முடிக்கக்கூடியவர். இதோட விளக்கம் தமிழில் நான் குறிக்கப்பட்டிருக்கிறேன். விதையையும் உணவுக்கு ரொட்டியையும் வழங்குகிறவர் விதைப்பதற்கு, அதாவது உங்கள் வளங்களை, உங்கள் விதையை அழித்து பெருக்கி உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக்குவார். இது செயலின் நன்மை, இரக்கம் மற்றும் அன்பில், அவருடைய அன்பில் அவரை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விதையை மட்டும் கொடுத்துட்டா நீங்க அந்த விதையை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிக்கணும். விதையை நம்ம பூமியில போட்டு அது முளைச்சி திரும்ப வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அது வரைக்கும் நீங்கள் பட்டினி பசியமாக இருப்பீங்களா? அது வரைக்கும் உங்கள் பசி ஆத்துகிறதை உங்களுக்கு ரொட்டி ஆகாரம் கொடுக்குறார். நல்ல கவனம் பாருங்க. எப்படி யோசிக்கிறது பார்த்தீங்களா? ஆண்டவர் விதையை கொடுத்துட்டா அந்த விதையை அவன் போட்டு அந்த நிலத்தை அவன் பராமரித்து அதை செவ்வைப்படுத்தி அதை உழுது அதை மேற்கொண்டு தண்ணியில் போட்டு என்னென்ன செஞ்சு நேராகும். அது வரைக்கும் இவன் பசியாக இருப்பானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆகாரத்தையும் கொடுத்துட்றாரு. முதல் விதையை கொடுத்துட்டு 2வது ஆகாரத்தை கொடுக்குறாரு. 3வது என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அந்த விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுடைய வளம், விதை உணவு உங்களுடைய வளம். 2வது நீதியின் விளைச்சல் அப்படின்றது உங்களுடைய செயல், அதுல கிடைக்கக்கூடிய நன்மை, இரக்கம், அன்பு. அப்போ இந்த மாசத்துல நான் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் செபித்து கடந்து வரும்பொழுது இது சில காரியங்களை கர்த்தருக்குள்ள நிறைய யோசிக்க வச்சுச்சுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நிறைய ஆராய வச்சுச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து இதுக்குள்ள மெசேஜ் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட
ஒரு 4-5 சப்ஜெக்ட் நான் இதில் வந்து சில கருத்துக்கள் எடுக்க நேரிட்டது. அநேகருக்கு ஆலோசனையாக, வேத பாடங்களாக கொண்டு போக எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதம் நிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவாங்க. அப்போ முதல்ல விதை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நடப்படும் நிலம் மனித இதயம். விதைக்கப்படும் தேவ வார்த்தை மனித மனங்களில் புதைப்பட்டு முளைவிட்டு கதிராகவும் தானியமாகவும் மாறுகிறது. இருக்கீங்களா? அடுத்து ஆகாரம். ஆகு பிளஸ் ஆரம், ஆகாரம், ஆகும் என்று சொல்லி அர்த்தம். நல்ல கவனம் பாருங்க. ஆகு பிளஸ் ஆரம், ஆகாரம், ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இதுக்கு ஆறுதல் என்ற ஒரு காரியத்தை சொல்லி தமிழ்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. எபிரேய பாஷையில இந்த மூல பைபிள்ல பார்க்கும்போது ஆகாரம் என்னும் வார்த்தைக்கு லெஹேம் அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்பம், ஆகாரம் என்று சொல்லி தமிழ்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இருக்கீங்களா? அரைக்கப்பட்ட ஒரு தானியம், அப்பம் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அரைக்கப்பட்ட ஒரு தானியம். இந்த தானியம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 149 சங்கீதத்தில் 9 வாசிக்கும் பொழுது உணவை குறிக்கிறது. ஆமென். உணவு, ஆகாரம் கொடுக்கிறார் என்ற ஒரு காரியத்தை சொல்லி பார்க்கிறோம். பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். இது வந்து உணவு. அப்போ அன்றாடம் நாம் என்ன செய்வோம்? இந்த மாசத்துல நாம் ஒரு முடிவுக்குள்ள வரணும். என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் ஆகாரமாக, உணவாக என்ன செய்யணும்? எப்படி நம்ம ஒரு வேளை நம்முடைய காலையில் பார்க்கும்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட்டில் டின்னர், இதுக்கு இடையில ஒரு பிரேக். அப்படிதான் சில நேரங்கள் ஒரு 2 நேரம் 3 நேரம் பிரேக் எடுப்போம். காஃபி எடுப்போம், பிஸ்கட் எடுப்போம், ஸ்வீட் காரமும் இருப்போமா? நிறைய பேர் எடுப்போம். இதே போல நம்முடைய தேவனுடைய வார்த்தையையும் நம்முடைய இதயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரமாக, உணவாக எடுக்க வேண்டும். இந்த மாசம் அப்படி எடுக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள, உங்க இதயத்தில் விதைக்கப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு புதிய விளைச்சலை நீங்க காண முடியும். ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம், படித்தோம், ஜெபம் பண்ணோம், டெய்லி அதில் கையை வச்சு சொல்லிட்டு போனோம். அப்போ இந்த விதை, இந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் இதயத்தில் விதைக்கப்படாமல், அது முளைக்கப்படாமல், இதுக்கு ஒரு விளக்கத்தை கர்த்தர் வந்து ஒரு உவமையை சொல்லியிருப்பார். இந்த விதை விதைக்கப்படும் பொழுது அதை பறவைகள் எடுத்துக்கொள்வதை பார்க்க முடியும், அது வழிப்போக்கில் விதைக்கப்படுவதை பார்க்க முடியும், மலைகளில் விதைக்கப்படுவதை பார்க்க முடியும், அது பறவைகள் தின்கிறதை பார்க்க முடியும். இதே போலதான் இன்னைக்கு நம்ம விதைக்கப்படும் வார்த்தைகள். நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க பைபிள் படிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. பிரசங்கம் கேட்குறீங்க, கேட்கிறேன்னு சொல்லவே இல்லை. அந்த கேட்கிற நேரம் நீங்க உணர்றீங்க, அந்த படிக்கிற நேரம் நீங்க உணர்றீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய நெருக்கம், கஷ்டம், இந்த சத்துருவானவன் கொண்டு வந்து அதை நெருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த வாக்கு தத்த வசனங்கள், தேவனுடைய தரிசன வசனங்கள், வெளிப்பாடுகள், இதெல்லாம் உங்களுக்குள்ள நிறைவேறாமல், உங்கள் இதயத்தில் அந்த வார்த்தை முளைக்காமல், நீங்கள் கனி கொடுக்காமல், நீங்கள் கர்த்தருக்கு தூரமாக்கப்படுறீங்க. உங்களுக்குள்ள என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு கசப்பு, இதய கசப்பு, ஒரு போட்டிகள், பொறாமைகள், முறுமுறுப்பு, நீயா நானா, வயசு வித்தியாசம் பார்க்கிறது, பணம் வித்தியாசம் பார்க்கிறது, படிப்பு வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் பார்க்கிறது. இன்னைக்கு இப்படிலாம் வந்து இந்த வசனம் உங்களுக்குள்ள முளைக்காமல், அதில் அந்த வளம் பெருக விடாமல், அந்த ஆகாரம், அந்த உணவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல்
நீங்கள் பலனற்ற ஒரு விசுவாசியா, பலனற்ற ஒரு கிறிஸ்தவர்களாக, பலனற்று நீங்கள் கனி கொடுக்க முடியாமல் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் சபைக்கும் நீங்கள் பிரயோஜனம் அல்லாதவர்களாக போயிடுறீங்க. இருக்கீங்களா? என்னையா வாக்கு தத்துவத்தை சொன்னால் அது இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பல பாஸ்டர்ஸ் யூடியூப்லேயும் பலவிதமான டிவிகள்லையும் வாக்கு தத்துவத்தை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி உயர்த்திட்டு போகிறாங்க. நீ மட்டும்தான் அந்த வாக்கு தத்துவத்தை வச்சு எதையாவது ஒரு காரியத்தை உள்ள பூத்துறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கடைசி காலத்தில் நீ கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமே. வாக்கு தத்துவம், விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வார்த்திக்க செய்கிறார். அப்போ அடுத்து முதல் விதையை பார்த்தோம், இரண்டாவது ஆகாரத்தை பார்த்தோம், இப்போ மூன்றாவது நீதியின் விளைச்சலை பார்க்கிறோம். நீதியின் விளைச்சல் என்பது என்ன அப்படின்னா, நீதியை பின்பற்றும் போது, அதாவது நீதியை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விளைவுகள் குறித்து. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தருடைய நீதியை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் சமூக வாழ்க்கையில், சமூக அளவில் ஒரு பாசிட்டிவான ஒரு விளைவுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். அப்போ இந்த நீதியினுடைய விளைச்சல் என்பது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்றது. எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் குறைவு காணப்படாமல், ஆமென். எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் காணப்படும். எவ்வளவு உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவாக மாற்றி, எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு பலவானமாய் மாற்றி, இதான் கர்த்தருக்குள் நீதியின் விளைச்சல். அப்படின்னா கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள ஒரு நிறைவான வாழ்க்கை. நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கை குறைவா இருக்கு, என் வியாபாரம் குறைவா இருக்கு, என் வேலை குறைவா இருக்கு, என் சபை குறைவா இருக்கு, என் பட்டணம் குறைவா இருக்கு. ஆனா நீங்க கர்த்தருக்குள் ஒரு பாசிட்டிவா இருக்கும்போது, கர்த்தருக்குள் சாட்சியாக இருக்கும்போது உங்களுடைய சமூக வாழ்க்கையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு பாசிட்டிவாக மாறும் பொழுது அந்த இடத்துல குறைவை காண மாட்டீங்க. அதான் நீதியின் விளைச்சல். இந்த மாசம் ஆண்டு சொல்ற வாக்கு தத்தம், விதைக்கிறவனுக்கு விதையையும், அது வரைக்கும் நீங்க விதைச்சு அது முளைச்சி அது கனி தந்து காய்ச்சி கனி தந்து உங்க பண்டசாலை, உங்களுடைய குடம் நிரம்பு வரைக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய நீதியின் விளைச்சல், உங்களுடைய அதாவது நீதியின் விளைச்சல்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் சமூக வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவாக உங்களை குறைவை காணாமல் நிறைவாக நடத்தக்கூடியது தான் இந்த மாசம். புரிச்சா? அப்போ இப்படி நாள் நம்ம என்ன பண்றோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நெருடல் இருக்கும், குறைவுகள் இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருடல், ஒரு குறைவுகள் இருக்கும். ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்மளை தாக்கும். ஜெபம் பண்றதுக்கோ, பைபிள் வாசிக்கோ, சபை வருகிறதுக்கோ, சபை ஆராதனையில் பங்கு பெறுவதற்கோ, குடும்ப ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூக்கமாக, ஒரு பலவீனமாக, ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் நம்மளை தாக்கி நம்மளை என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் ஜெபம் பண்ணி தானே இருக்கிறோம், எவ்வளோதான் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிச்சு தானே இருக்கோம், எவ்வளோதான் பைபிள் படிக்கிறது, அவங்கள காட்டியும் நான் அதிகமாக தான் பைபிள் படிக்கிறேன், அவங்கள காட்டியும் ஜெபம் பண்ணது, எனக்கு தான் பிரச்சனையே வருது அப்படின்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணுவோம், நெகட்டிவ்னா நம்மளை போய் தள்ளியிருக்கோம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய நெகட்டிவை நீக்கி உங்களை பாசிட்டிவாக, அதாவது உங்களை பிரோஜனமாக மாற்ற போகிறார். இந்த வாக்கியம் இதுதான் இந்த மாசத்தோடைய காரியம். ஆமென். ஒரு விவசாயிக்கு விதையை கொடுத்துட்டு பின்னாடி அவனுக்கு சாப்பிட ரொட்டியை கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவனுடைய வளத்தை கொடுத்து அந்த வளத்தின் மூலமாக ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஒரு பெருந்தன்மை, ஒரு அறுவடை, பெருந்தன்மை என்ற ஒரு அறுவடை. இந்த 2025 இந்த 2வது மாதம் பிப்ரவரி கர்த்தர் அப்படியே ஒரு பெருந்தன்மையை உங்களுக்குள்ள ஒரு நிறைவான, நீங்க இந்த மாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது கையில ஒண்ணுமே இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாசத்தை நீங்க தொடங்கின பொழுது பலவீனத்தோடு
உங்கள் கையில் அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும் பொழுது, ஒன்றாந்தேதி கிடைச்சிருக்கும் பொழுது, ஆமாம் இது போன மாதம் நடந்த மாதிரி இருக்கும், அதுக்கு முந்தின மாதம் நடந்த மாதிரி இருக்கும், அதுக்கு முந்தின மாதம் நடந்த மாதிரி, பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ல வாக்கு, இந்த வாக்குத்தத்தம் வேணும்னா உங்களை பாசிட்டிவாக மாற்றும். அதுதான் இந்த மாதம். உங்களுடைய சோர்வுகளை நீக்கி, உங்கள் கவலைகளை நீக்கி, உங்கள் பயங்களை நீக்கி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக ஆண்டு பயன்படுத்த போகிறார். இதுக்கு சில பாயிண்ட்கள், அந்த பாயிண்ட்களை நம்ம தொடர்ந்து போகணும். முதல் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் உங்களுக்கு எழுப்புதலை தருவார். சகரியா 10ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் என்னவோ இந்த மாசம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும். அதான் விஷயமே. பிளான் பண்ணக்கூடாது. எனக்கு பணம் தேவையா இருக்கு, எனக்கு பொருள் தேவையா இருக்கு, எனக்கு ஒரு உதவி தேவையா இருக்கு. அந்த மனுஷன், அந்த முதலாளி, அந்த மனுஷி, அந்த சொந்தம், அந்த பந்தம், அந்த விசுவாசி, இந்த விசுவாசி, அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் பார்க்காம இந்த படைப்புகளை எல்லாம், இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் உருவாக்கின ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உனக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், விழித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். கடந்த வருஷங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார். நீங்க எழுப்புதல் இல்லாமல் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இந்த மாசம் நீங்க எழுப்புதலை காண போறீங்க. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாத மழையை நிச்சயமாக கட்டளையிடுவார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டோட கேட்கணும். உன் கணவனுக்கு என்ன வேணும், உன் மனைவிக்கு என்ன வேணும், உன் பிள்ளைக்கு என்ன வேணும், ஆமென். உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும், உன் வேலைக்கு என்ன வேணும், உன் வியாபாரத்துக்கு என்ன வேணும், உன் தேசத்துக்கு என்ன வேணும், உன் பட்டணத்துக்கு என்ன வேணும், உன்னுடைய ஜாதி ஜனத்துக்கு என்ன வேணும், உன் இனத்துக்கு என்ன வேணும். எழுப்புதல் வேணும். அந்த எழுப்புதலை கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எழுப்புதலை தருவார். இந்த மாசம் முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு எழுப்புதலை தருவார். செகண்ட் பாயிண்ட், யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவதாக எழுப்புதலை குறித்து பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாசம் எழுப்புதலை கொடுக்க போறாங்க. இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி செய்வார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் கடந்த நாட்களில் நீங்க சோர்ந்து போயிருந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் வியாகுலப்பட்டிருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஒரு மரணத்துக்கு ஏதுவாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஊரை விட்டு ஓடி போலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் கணித்து வைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் இந்த மாசம் செய்யும். எப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன, என் நாமத்தினால் நீங்க எதுவுமே கேட்கல. என் நாமத்தினால் நீங்க தான் கேட்கல. இயேசுவின் நாமத்தில் ஏதாவது கேட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் என் கட்டுகள் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில் என் வறுமை மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கடன்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பலவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கணவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாறட்டும், என் மனைவிக்குள்ள இருக்கிற காரியம் மாறட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வர வேண்டிய நன்மைக்கான வாசல்கள் திறக்கப்படணும் சொல்லி இயேசுவின் நாமத்தை நீங்க கேட்க வேண்டும். அதான் விஷயம். எல்லாமே கேட்டீங்க. நல்ல ஜெப வீரர், நிறைய ஆராதனை வீரர், நல்ல பைபிள் படிக்கிற,
நல்ல ஞானமானவர்களாக தான் இருந்தீங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேட்காதபடி எப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மோசையை குறித்து பார்க்கும் பொழுது ஒரே இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறுனதுனால அவன் கானான் தேசத்தை பார்க்க மட்டும் செய்தான். கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போக முடியாமல் போயிடுச்சு. அதே போல இன்னைக்கு நாம நிறைய எல்லாமே செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவருடைய நாமத்தில் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நம்ப கட்டாயமா நான் கொடுத்தாலே கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், நான் வியாதிப்படுறேன், வேதனைப்படுறேன், நெருக்கப்படுறேன், இப்படிதான் நீங்க கேட்குறீங்களுடைய இயேசுவின் நாமத்தினால கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்க. அதான் ஆண்டவர் என் நாமத்தில் நீங்க எதுவுமே கேட்கறது கிடையாது. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி கத்தர் செய்வார். ஆண்டவரை கேளுங்க. முதல்ல எழுப்புதல், இரண்டாவது சந்தோஷம், மூன்றாவது the Lord will do wonders for you. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். என்ன அதிசயம்? வேதம் சொல்றது, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் எவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கிறார். அதில் ஒரு அதிசயம், கசப்பான தண்ணீரை, மாறாவின் தண்ணீரை சுவையாக மாற்றினார். ஆமென். இந்த மாசம் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட அதிசயம்னா, உன் கசப்பான வாழ்க்கையை சுவையாக மாற்ற போகிறார். உன் கசப்பான வாழ்க்கை, உன் கசப்பான பிரச்சனை, உன் வாழ்க்கையில உன்னை எழும்ப விடாதபடிக்கு உன்னை கட்டி வச்சுக்கிட்டு இருந்த கசப்புகள், கசப்பான இதயம், கசப்பான நினைவுகள், கசப்பான துக்கம், கசப்பான மரணம், கசப்பான ஜனங்கள் கைவிடப்பட்டது, கசப்பான வறுமை, கசப்பான பற்றாக்குறை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். வாழ்க்கையில் என்னென்ன கசப்பு இருந்துச்சு, எங்கே போனாலும் நிம்மதி இல்லாதபடிக்கு கசப்பு தான். வேலையில் கசப்பு, வியாபாரத்தில் கசப்பு, படிப்பில் கசப்பு, குடும்பத்தில் கசப்பு, நண்பர்கள்ட்ட கசப்பு. இந்த கசப்பு உங்களுக்குள்ள தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இந்த கசப்பு என்னைக்கு மாறும், என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும், எனக்கு ஒரு விடிவு காணும், எப்போ ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அதுதான் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். The Lord will do wonders for you. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை வச்சுக்கிறார். உன் கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களை முடிச்சு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கசப்பான உங்களுடைய காரியம் இன்னைக்கு ஆண்டவர் முடிச்சு வைக்க போகிறார். ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க, உங்கள் கண்களே காணும்படியாக. ஆமென். உங்களுக்கு வரக்கூடிய அதிசயத்தை நீங்களே உணரும்படியாக, நீங்களே பார்க்கும்படியாக, நீங்களே அதுல என்ன பண்ண போறீங்க, பிரயாணம் பண்ண முடியாது, ஜாமி பண்ண முடியாது, கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியம் செய்வார். அடுத்து கடைசியாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி. அதான் விஷயமே. நீங்க கடந்த நாளில் இருந்த பிரச்சனைகளை பார்த்து, பலவிதமான கட்டுகளை பார்த்து, சிறைப்பட்டு போன பலவிதமான காரியங்களை குறித்து பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட முடிவு? வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அல்லது தேசத்தை விட்டு ஓடி போயிடலாம், இந்த மாநிலத்தை விட்டு ஓடி போயிடலாம், இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடலாம், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், வேற ஊருக்கு போயிடலாம், நம்ம வளர்ந்த ஊருக்கு போயிடலாம், பிறந்த ஊருக்கு போயிடலாம், புகுந்த ஊருக்கு போயிடலாம், அந்த ஊருக்கு போயிடலாம், இந்த ஊருக்கு போயிடலாம்னு சொன்னீங்க. நினைச்சு பலவிதமா இந்த ஊரை நம்பி வந்ததுனால இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளோ குழம்பி போயிருந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த தேசத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த எல்லைக்கு, இந்த ஊருக்கு, இந்த சபைக்கு, இந்த வீட்டுக்கு உங்களை குடும்ப தலைவனா, குடும்ப தலைவியா, உங்க பிள்ளையா, உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியா, அண்ணனா தம்பியா, மாமாவோ மச்சானா கொடுத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு.
கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்திருக்க இடத்துல அவர் கையை பிடிச்சி கொடுங்கன்னா அவங்க வைத்தாம இருப்பாரா? கவனம் பாருங்க. இங்க உங்களை பழகி பெருக ஆண்டவர் கிருபைச்சார். நீங்க ஆண்டு கொள்ள இன்னைக்கு சொன்னா என்ன ஆண்டு கொள்ளும்படியாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவங்க கையில தான் இருக்கிறேன். அவங்க சொல்லத்தான் கேட்கிறேன். உட்கார நினைக்கிறேன். இல்ல இல்ல, இனிமேல் நீங்க சொல்ல போறீங்க. ஆமென். நீங்க சொல்ல போறீங்க, நடக்க போறீங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள். சகல பூமியின் மேல் நடமாடுகிற எல்லா ஜீவ சந்துகளையும் எப்படியா சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளும்படியாக, நீங்க அரசாட்சி செய்யும்படியாக உங்களை அதிகாரியாக அதிகாரம் கொடுத்து உங்களை பள்ளிக்கு பெரிய பூமி நிரப்ப வைக்க போறார். இனிமேல் நீங்க கட்டுண்டவர்கள் அல்ல, சிறைப்பட்டவர்கள் அல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்கள். இனிமேல் உங்க வீட்டுல விடுதலை, ஜெயம், ஜெயமனவாளன் கொடுத்திருக்காங்க. வறுமை கிடையாது, கடன் கிடையாது, பற்றாக்குறை கிடையாது. என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? வருமானம் இல்லாம உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு தெரியல. அதான் ஆண்டவர் உங்களை ஆண்டு கொள்ளும்படியா செஞ்சுட்டாருன்னா நீங்களாம் நினைச்சு பாருங்களேன். முதல் மாசமே எப்படி நடத்துங்கள் அதிசயமா நினைச்சு பாருங்க. 2025 முதல் மாசம் ஜனவரியை எப்படி நடத்தி வந்திருக்கிறார். 2வது மாசத்தை நடத்தாம இருப்பாரா? நாட்கள் உங்களுக்கு நிறைவாக. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு இந்த பாயிண்ட் 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இந்த 4 பாயிண்ட்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்குள்ள நிறைவேற வேண்டும் என்று சொன்னாங்க. ஆமென். எழுப்புதல் வேண்டும், அப்படிதானே? 2வது சந்தோஷம் வேண்டும், 3வது அதிசயம் வேண்டும், 4வது பெருக்கம் வேண்டும். பெருக்கம் வேண்டும். இதெல்லாம் வேணும்னா ஒரு காரியம் நடக்கணும். நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 ஒரு 18 வசனம் வரைக்கும் அப்படி வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16. ஏன் இவ்வளவு நேரம் நானே வசனத்தை படிச்சுட்டேன். நான் காத்திருக்க விரும்பலை. ஏன்னா நிறைய நேரம் நமக்கு தேவைப்படுதுன்னா இன்னைக்கு அதனால டக்கு படிச்சுட்டேன். இப்போ ஏன் உங்களுக்கு படிக்க சொல்றேன், நீங்கள் உணர முடியாது. நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விதைக்கப்படும், உங்கள் இதயத்தில் விதைக்கப்படும், முளைக்கும். ஆமென். வாசிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, நல்லா இந்த பாயிண்ட் பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. கர்த்தரிடத்தில் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எந்த முக்காடு? உங்களை எழும்ப விடாமல், உங்களை சந்தோஷமாய் வைக்க விடாமல், ஆமென், மகிழ்ச்சியா இருக்க விடாமல், சமாதானமா இருக்க விடாமல், தேவனுடைய அதிசயத்தை பெற்று உங்கள் கசப்புகள் மாறுபடியாக இருக்காமல் ஒரு கசப்பு மனசுக்குள்ள வச்சிருக்கு. புருஷனுக்கு விரோதமான ஒரு கசப்பு, மனைவிக்கு விரோதமான கசப்பு, பிள்ளைக்கு விரோதமான கசப்பு, வேலைக்காரருக்கு விரோதமான கசப்பு, முதலாளிக்கு விரோதமான கசப்பு, படிக்கிறதுக்கு இடத்துல படிப்பு மத்தியில் சக ஸ்டூடெண்ட்களுக்குள்ள ஒரு கசப்பு, டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்களுக்குள்ள ஒரு கசப்பு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமான ஒரு கசப்பு, விசுவாசிகளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கீங்க. இந்த மாதிரியான கசப்புகள் மாறும்படியாக, ஆமென், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இதெல்லாம் இந்த முக்காடு எல்லாமே இன்னைக்கு என்ன ஆகும்? நமக்குள்ள இந்த சந்தேகம், பயம், அவிசுவாசம், நெகட்டிவ் எல்லாம் முக்காடும் எடுபட்டு போகும். எப்ப? மனம் திரும்பும் போது. ஆமென். மனம் திரும்பணும். ஆமென். மனம் திரும்பணும். நம்ம பேசுவோம், என்னங்க நீங்க சொன்னாலும் மனம் திரும்பிடுவோமா? தாய் சொன்னாலே மனம் திரும்ப மாட்டோம், தகப்பன் சொன்னாலே மனம் திரும்ப மாட்டோம், பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லி மனம் திரும்ப மாட்டோம், பெரிய பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர்கள் சொல்லியே மனம் திரும்பல, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க மனம் திரும்பல. நீ சொன்னாப்புல நாங்கள் மனம் திரும்பிடுவோமா? நீ சொன்னாப்புல நாங்கள் மனம் திரும்பிடுவோமா? நாங்கள் எங்களை மாற்றவே முடியாது. நாங்கள் செய்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் திருந்தவே மாட்டோம். யார் வந்து சொன்னாலும் என்ன எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுங்க, உங்களுக்கு எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயம் ஒரு வாழ்க்கை நடக்க வேண்டும், கசப்புகளை மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய
வாழ்க்கையில் நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டும், நீங்கள் அதிகாரத்துக்குள்ள அதிகாரியாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பும்போது தான் இந்த பழைய மனுஷன் பழைய மனுஷிக்குள்ள முக்காடு விடுபடும். விடுபடும் பொழுது தான் என்ன ஆகும்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். இல்ல சொன்னா நான் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, எனக்கும் அந்நிய பாஷை இருக்கு, எனக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. கடந்த நாள்ல இது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நண்பர் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அந்நிய பாஷைன்னு என்ன தெரியுமா, அவன் பேசுற, நீ கன்னடா பேசுனா கன்னடா, இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷ், உருது பேசுனா உருது, ஹிந்தி பேசுனா ஹிந்தி, மலையாளம் பேசுனா மலையாளம், தெலுங்கு பேசுனா தெலுங்கு, தமிழ் பேசுனா இது மாதிரி அந்நிய பாஷை அப்படின்ட்டான் ஒரு ஊழியக்காரர். நல்ல ஊழியத்தில் இருக்கக்கூடிய ரெவரண்ட் அபிஷேகம் பெற்ற பிஷப் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழிய மனுஷன். எங்களுக்குள்ள நிறைய ஒரு வேதனை இருந்துச்சு. அப்ப இதான் அந்நிய பாஷைன்றானே அப்படின்னு. அந்நிய பாஷை தேவனுடைய பாஷை இருக்கின்றதே மறந்து போயிட்டான். பரலோகத்தினுடைய ஒரு மொழி ஒரு பாஷை இருக்கிறதே மறந்துட்டான். அப்ப சரியா பைபிளை படிக்கல. இன்னைக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா சும்மா பரிசுத்தாவி வந்து கையை தட்டி குதிச்சு டம்மு டம்மு டம்மா டம்மா ஆட நிறைய விசுவாசிகள் அப்படிதான் பரிசுத்தாவி வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா நீ அடுத்த அந்த பாவமே செய்ய மாட்டேன். சபை விட்டு வெளியே போன பிறகு அந்த கோபம் அந்த பாவம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம செய்ய ஒரு கசப்பு இருக்கு பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு கசப்பு. என்ன கசப்பு? ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனுஷனை குறித்து அவங்க பார்க்கும்போது அவங்க முகத்துக்கு முன்பாக போகும்போது ஒரு கசப்பு இதயத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படியே மன்னிக்க முடியாதபடி ஒரு இருக்கிறத வச்சு மட்டும் ஒரு கிருன்னு இருக்கும். தலையில ஒரு கிருன்னு ஒரு காரியத்தை வச்சுட்டு இருக்கோம், மூஞ்சில 3 வச்சுட்டு இருக்கோம், கண்ணனை 3 வச்சுட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா அடிப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்க எப்படிப்பட்ட அடிச்சு வந்தா கூட டக்குன்னு பேசிடுறீங்க, உங்களை படி பேச வந்தா கூட திருப்பி வந்து நீங்க பேசுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு பரிசுத்த ஆவியை நடத்துறாரு. நான் சொல்லுவேன் பரிசுத்த ஆவியை நடத்துறதுனால எங்க பாஸ்டர் அவன் நிறைய முறை சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப விளையாடுவாங்க. சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட ரொம்ப தப்பா பேசுவாங்க. தப்பா சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சில நேரம் என்னை எழுதுக்கிட்டு பேசுவாங்க. சின்ன பிள்ளை ஓங்கிலாம் பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னப்பா சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு அந்த ஓங்கி பேசுறது ஏற்று பேசுறது கீழ்படைய மாட்டேங்குது, அதுகிட்ட போயிட்டு விடுங்க பாருங்க. திரும்ப அங்கே போய் நிற்பேன். இன்னைக்கு எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரு வீடு எங்கே போனாலும் சரி சின்ன குழந்தைய போனால் தாத்தா தாத்தா தாத்தான்னு பின்னாடியே வரும். சாக்லேட் கொடுக்க மாட்டேன், பிஸ்கட் கொடுக்க மாட்டேன், தாத்தா தாத்தா என்னை பின்பற்றும். ஏன் அப்படின்னா அவங்க அடித்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து என் மேலே ஏறி மிதிச்சு எத்தினாலும் அவங்க கூட விளையாடுவேன், அது பெருசுப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிகள் கூட சில தவறுகள் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து பேசுவேன். திரும்ப அவங்க முகத்தை பார்த்து என்னென்ன சொல்லணும், இவர் மல்மட்ட பாஸ்டர் கொடுக்க திரும்ப பேசுகிறேன். இல்லை அப்படி இல்லை, ஆவியானவர் இருக்கிறதுனால என்னை அப்படி நடத்துறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆவியானவர் வந்து ஆடாரு பாடிட்டோம், டம்முன்னு குதிச்சிட்டோம், தட்டப்பட கைகெல்லாம் உதறிட்டோம் அப்படின்னு திரும்ப உங்களுக்கு அந்த பாவத்தில் கொண்டு போக மாட்டாரு, அந்த சாபத்தில் கொண்டு போக மாட்டார், அந்த மீறுதலில் கொண்டு போக, அந்த கசப்பை கொண்டு போக மாட்டார், அந்த வைராக்கியத்தில் கொண்டு போக மாட்டார், அந்த வறுமை அந்த பிரச்சனைகளோட புரோஜனத்துக்குள்ள உங்களை கொண்டு போக மாட்டார், புரோஜனம் இல்லாமல் உங்களை கொண்டு போக மாட்டார். விடுதலையாக நடத்தும் வாழ்க்கையில் விடுதலையாக எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் படுத்த படுக்கையா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அங்க விடுதலை உண்டாயிரும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் எவ்வளவு பலவீனங்கள் எவ்வளவு காரியங்கள். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் நிறைய சொல்லுவார், இதெல்லாம் இருக்கியா அதெல்லாம் இருக்கியா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டானா எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். இதுதான் விஷயம். அதான் வேதம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அந்த விடுதலை உண்டு. எப்போ நாம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நாம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, நல்ல கவனம் பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த தேவ ரூபமாக கர்த்தருடைய பிள்ளை ரூபமாக கர்த்தரை மாதிரி மாடலுக்காக நம்ம மாறிக்கொண்டிருக்கோம்.
மனம் திரும்பும் போது. ஆமென். நம்ம இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறோம்? மறுபடி நான் நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கையில எழுப்புதல் இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு அதிசயமே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில ஒரு பெருக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மனம் திரும்பாமல் இருக்கிறீங்க. ஆமென். இந்த நாளும் உங்களுக்குள்ள இந்த 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். உங்களுடைய முக்காடுகள் விளக்கப்பட்டும், இந்த முக்காடுகள் விளக்கப்பட்டும் நீங்க விடுதலை ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்க எப்படி ஆயிடுவீங்க? உங்க முகத்தை ஒரு கண்ணாடியில பார்க்கறது போல அந்த மகிமையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மகிமையை நீங்க ஸ்ப்ளெண்டர், அந்த க்ளோரினஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு புதிய சாயலாக மாறிடுவீங்க. மகிமை மேல மகிமை மறுரூபமாக்கப்பட்டுருவீங்க இந்த மாசம். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இப்ப நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும்? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம். பாஸ்டர், போன மாசம் நான் ஒரு ரெஸ்டோரேஷன் எடுத்தேன். 31st நைட்டு, டிசம்பர் 31st நைட் எடுத்தேன். இந்த ஜனவரி 1 31 வரைக்கும் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். குடும்ப ஜெபம் வரைச்சு, தனி ஜெபம் வரைச்சு, பைபிள் படி. அதுக்கடுத்து தூங்கிட்டேன். வேலை பழு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் முடிவெடுக்கணும். விதையையும் ஸ்டார்டிங் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் அன்றாடம் உணவுகள் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே போல் ஆண்டோடைய வார்த்தையை எடுக்க ஆரம்பிக்கணும். அதே போல் ஜெபத்தை எடுக்காது. சபை கூடுதலை விட்டுடக்கூடாது. இந்த மாதம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். சபை ஆராதனை தொடக்கத்தையும் முடிவையும் நான் சரியான ஒரு விசுவாசியா, தேவ பிள்ளையா, தேவ சாயல் அடிப்பேன். எங்க நீங்க நினைச்சு பாருங்க, எங்க உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பழகி பெறுகிறது எங்க தடைப்பட்டுச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை குறையாக கொடுத்தபடினாலே நீங்களும் குறைவாக பெற்றிருக்கிறீங்க. நீங்க நிறைவாக கொடுங்க, நிறைவாக அமைக்கி கொடுங்க, சர்வ கர்த்தர் கொடுப்பார். முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க. ஆமென். முதலாவது நீதியை தேடுங்க. அப்ப எல்லாமே கூட 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 கூடையா கொடுக்கப்படும். ஆமென். அதான் விஷயமே. நீங்க அதை அறகுறையா கொடுத்ததுனாலதான் நீங்க அறகுறை கிறிஸ்தவனா வெந்து வேகாமல் இருக்கிறீங்க. இனிமேல் ஒரு முடிவு. இதை கடைசியை நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இனி நான் உங்களை பார்த்து சொல்ல போறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தொடக்கத்தில் முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி இனிமேல் நான் சொல்ல போறதில்லை. ஏன்னா பல வருஷம், பல மாசம், பல ஆராதனை நான் சொல்லி அழுத்து போயிட்டேன். ஆமென். இனி நான் சொல்ல போறதில்லை. நீ உங்களால் உணர்த்தப்பட்டால் எங்கே உங்களுடைய ஆசீர்வாதம் குறைப்பட்டது, எங்கே தடைப்பட்டது அப்படின்னு சொன்ன நீங்க நினைப்பீங்க, எவ்வளோத்தை செய்வனும் வச்சிட்டான், எவ்வளோத்தையும் மந்திரம் வச்சிட்டான், எவ்வளோத்தையும் எனக்கு சமைச்சிட்டான், எவ்வளோ எடுத்து எனக்கு மண்ணை வீசி போட்டுட்டான். இல்லை, யானை தன் தலையில மண்வாரி போட்டுக்கிச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்க தலையில நீங்களே சாபத்தை சேர்த்து வச்சு. எப்படி? ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை தசமபாகம், காணிக்கை, நேரம், ஜெபம், வேத வாசிப்பு. வேதம் வாசிக்கிறீங்க. அந்த வேத வாசத்துல ஏதாவது ஒரு காரியம் வந்த உடனே அதுல நெகட்டிவா இல்லைங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா பாசிட்டிவா மாத்துறது தான். இந்த மாசம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஜெபம் கத்தோட செய்வார். கண்களை மூடி தலை வச்சிருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2025 வருஷத்துல முதல் மாசத்தை நிறைவு செய்து 2வது மாசத்துல இந்த நாள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுடைய கிருபைக்குள்ள, தேவனுடைய இரக்கத்துக்குள்ள, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள எங்களை கொண்டு வந்த கிருபைக்கு மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு மாசம், மீண்டும் ஒரு வாரம் கர்த்தரை சந்திக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த மாசத்தை உங்க கருத்தில் ஒப்புக்கொள்வேன். ஆசை இந்த மாசம் தேவ பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தம் கடந்து போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் தாமே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படுங்க. சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும், ஊழியர்களையும், ஊழியக்காரர்களையும், தேசத்தையும், பட்டணத்தையும், எல்லையும் பொறுப்படுத்தி சகலத்தையும் ஆசீர்வதித்து பழுகி பெரிய பூமி நிரப்புங்க. எல்லா தீர்க்க ஆயுசோடு முதிர் வயசு வரைக்கும் வாழ்ந்து வளர்ந்து பழுகி பெரிய பூமி நிரப்பட்டு காத்துல போகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொருவரும்
ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு அதில் பங்கடைய கற்றுக்க வச்சு தொடர்ந்து நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க சொல்லுகிறாரே. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.